ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செம்மையாக ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஆயில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். மருதாணியோட இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா, இந்த ஆயில் வந்து 6 மாதம் வரைக்கும் செம்ம ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயிலு. அதே மாதிரி 6 மாதம் வரைக்கும் ஆயில் வந்து கெடவே கெடாது. இது நீங்கள் அப்ளை பண்ண செகண்டில் உங்களுக்கு முடி வந்து ஒரே வாரத்தில் இளநரையெல்லாம் வந்து செம்மையாக ரிசல்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது தாடி, மீசை எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஆயில் தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹேர் டைக்கு வந்து நீங்கள் பாய் சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இது திக்காக ரொம்ப ஒரு சூப்பராக இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மருதாணியோட சில பொருட்களை சேர்த்து நீங்கள் இதை ஆயில் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா டை வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக இந்த ஆயிலை நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு உடனே ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். எல்லா வயதினரும் யூஸ் பண்ணுறது. இளநரை வந்து ஒரே வாரத்தில் கண்ட்ரோல் ஆகும். தொடர்ந்து தடவிட்டு வந்தீங்கன்னா நிரந்தரமாக உங்கள் முடியை வந்து கருப்பாக்கிக்கலாம். இந்த ஆயிலை எப்படி ரெடி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆயிலோட கலர் பார்த்தாவே உங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு முடி வந்து மருதாணி வந்து பயன்படுத்தினா ரெட் கலர் ஆகுது, எனக்கு ஹேர் டை வந்து பயன்படுத்த டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆயில் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, தலையில் அரிப்பு, இளநரையெல்லாம் வந்து 1 வீக் வந்து வச்சாவே போதும். 1 வீக்கில் உங்கள் முடியெல்லாம் வந்து கருக்கருன்னு மாறிடும். 100% வந்து ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை ஆயில் தான். மருதாணி நல்லா 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, சரிங்களா? இது வந்து நரைமுடிக்கு மட்டும் இல்லைங்க, முடியே வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நல்லா முடி வளரும். ஆனால் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு மருதாணியை அலசிட்டு ஈரப்பதம் இல்லாமல் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அது அடுத்துக்கு என்ன சொல்லுவீங்கன்னா, அக்கா இது இல்லைன்னா நான் பொடி சேர்த்துக்கலாமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். ஆனால் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குற பொருளுக்கும் பொடியாக சேர்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆயிலுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்துறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஆயில் காய்ச்சறப்ப சூப்பராக அதை பெனிஃபிட் நல்லாவே கிடைக்கும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு 2 கைப்பிடி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு 2-3 கொத்து கறிவேப்பிலையை உள்ளே சேர்த்துக்கோங்க. வெறும் மருதாணியை போட்டால் தான் உங்களுக்கு ரெட் கலராக மாறும். இது கூட சில இன்க்ரீடியன்ட்லாம் சேர்க்குறப்ப நல்லா கருன்னு உங்கள் முடி நல்லா வளருங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா வேர்க்காலுகளிலிருந்தே உங்களுக்கு முடி வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கறிவேப்பிலை நல்லா 2-3 கொத்துக்கு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்தாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம முடியை நல்லா சைனிங்காகவும் இளநரை வராமல் தடுக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் தலையில் மெலனின் சத்துக்கள் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். முடி வந்து சில பேர்த்துக்கு என்ன தான் ஆயில் வந்து வச்சாலும் திப்பு திப்பாக ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். அதை இல்லாமல் நல்லா சில்கியாக மாற்றுறதுக்கு நம்ம வந்து செம்பருத்தி இலையை தான் எடுத்திருக்கோம். இதையும் நல்லா அலசிட்டு காம்புகளில் கிள்ளிட்டு இதை அப்படியே வந்து ஒரு 10 இலைக்கு பக்கம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 100 to 150 மில்லி வரைக்கும் ஆயில் நான் ரெடி பண்ண போகிறேன். ஆயிலோட கலர் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து செம்பருத்தி இலையை உள்ளே சேர்த்தாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம சேர்க்கக்கூடியது நெல்லிக்காய். வெறும் நெல்லிக்காய் சாறையவே வந்து நீங்கள் நல்லா ஜூஸாக எடுத்துக்கிட்டு நெல்லிக்காய் பொடியை தேங்காய் எண்ணெயில் கலந்து நீங்கள் ஹேர் டை அப்ளை பண்ணுறப்ப நல்லா முடி கருப்பாகும். இப்போ வந்து நம்ம ஆயிலில் நெல்லிக்காயை சேர்த்த போகிறோம். ஒருவேளை நிறையா பேர்த்துக்கு இந்த நெல்லிக்காய் வந்து ஈஸியாக கிடைக்காது அப்படின்னா நெல்லிக்காய் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ இதை வந்து கொஞ்சமாக குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். குட்டி பீஸாக வந்து அரைப்படுற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/2 நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி குட்டியாக துருவிக்கோங்க. இந்த மாதிரி சீவலைனா கூட துருவிக்கோங்க, சீக்கிரம் வந்து நமக்கு அரைப்படும். இதனால் பெரிய நெல்லிக்காயாக இருக்குது, அதனால் நான் ஒரு 1/2 நெல்லிக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் நான் இதில் சேர்க்க போகிறேன். முடியை வந்து நல்லா வளர வைக்கிறதுக்கும் ரத்த ஓட்டத்தை நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் நம்ம வந்து வெந்தயம் சேர்த்து போகிறோம். வெந்தயம் எப்போவுமே இளநறைய வராமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் முடியை நல்லா வளர செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 வந்து நான் நெல்லிக்காய் எடுத்துட்டேன், சரிங்களா? ஃபுல்லாகவே நீங்கள் போடணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பெருசாக இருக்கிறதுனால ஆயிலுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துருக்கேன், சரிங்களா? இப்போ ஒரு 3/4 நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் நம்ம இதை சேர்த்தாச்சு. இப்போ இதில் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது வெந்தயம் தான் சேர்க்க போகிறேங்க. வெந்தயம் 1 to 1.5 டீஸ்பூன் வரைக்கும் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க, சரிங்களா? அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்போ எந்த அளவுக்கு உங்களால் அரைக்க முடியும் மிக்சியில் போட்டு நல்லா குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்க அப்படின்னா அரைப்பட்டாச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம் வந்து திருப்பி நீங்கள் ஸ்பூனில் கிளறி விட்டு தான் அரைக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா மிக்சிங் ஆகி இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஏன்னா செம்பருத்திலாம் நல்லா வலுவலுன்னு இருக்கும், கொஞ்சம் அரைப்படுறது. அதே மாதிரி நெல்லிக்காயும் நல்லா வந்து அரைப்படணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரைப்பட்டுருச்சு அப்படின்ட்டு.
இந்த அளவுக்கு வந்து நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப வந்து அந்த வெந்தயம் வந்து உடையணும் நல்லா. அப்புறம் நம்ம போட்ட அந்த இலைகள் எல்லாமே இந்த அளவுக்கு வந்து மிக்சிங் ஆகும். சரிங்களா? இப்போ ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நம்ம ஆயில் காய்ச்சறதுக்காக நான் வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கணும். ஆயில் வந்து பொங்கி வரும். அதனால் ஸ்டீல் பாத்திரமாக ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் இரும்பு கடாய் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்கில் ஆட்டின தேங்காய்ங்க பாருங்கள். நம்ம ஆயிலுக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுற தேங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மில்லி அளவுக்கு நான் அந்த செக்கில் ஆட்டின தேங்காய் தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஆயிலை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200க்கு 250 மில்லிக்கு பக்கமே நான் எடுத்துட்டேங்க. ஒரு 1/4 லிட்டர் ஆயில் அளவுக்கே வந்துருச்சு. ஏன்னா நான் போட்டுக்கிற பொருள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் ஆகும். அதனால் வந்து நான் சேர்த்துட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி வந்து சுத்தமான தேங்காய் வந்து பயன்படுத்துங்க. அதேமாதிரி பாத்திரம் சுத்தமான பாத்திரமாக இருக்கணும். அதே மாதிரி ஆயிலை வந்து பதமாக காய்ச்சி எடுக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம விளக்கெண்ணெய் அதே மாதிரி தான் செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய் இதை எடுத்துருக்கேன். கேஸ்ட்ரல் ஆயில் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆயில் தேய்க்கிறப்ப இதை சேர்த்தணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து இதையும் வந்து நல்லா பிராண்டாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பக்கம் வந்து சேர்த்துக்கணும். ஒரு 100 மில்லிக்கு அப்படின்னா 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஒரு 200-250 மில்லி அப்படிங்கிறப்ப ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த விளக்கெண்ணெயை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் வந்து நீங்கள் சேர்க்குறப்ப நல்லா வேர்க்காடுகளிலிருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான கருப்பு தன்மையை வந்து கொடுக்கும். நல்லா ஒரு ப்யூராக வந்து எப்போவுமே ஆயில் மட்டும் நல்லா ப்யூராக வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். ஆயில் காய்ச்சறதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. ஆயிலை கருகாமல் நல்லா வந்து ஒரு பக்குவமாக காய்ச்சணும். இப்போ நல்லா மிக்சிங் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ காய்ச்சறக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. சிம்மில் வச்சு தான் ரெடி பண்ணணும். கொஞ்சம் ஆயில் சூடானதே நம்ம அரைச்சி வச்சுக்கிற பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஆயில் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிம்மில் போட்டுருங்க. முழுக்க சிம்மில் போட்டுட்டு காய்ச்சுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். வெந்தயம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்ல மருதாணியோட கம்மன்னு இருக்கும். இந்த ஆயிலுக்கு நீங்கள் அடிக்டே ஆயிடுவீங்க இதை பயன்படுத்துகிறப்போ. அந்தளவுக்கு ரிசல்ட்டு 6 மாதம் வரைக்கும் கூட இந்த ஆயிலை நீங்கள் ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு பாட்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் உங்கள் முடியை வந்து நல்லா கருன்னு ஆக்கிரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க ஒரு 1/4 லிட்டர் வந்து ரெடி பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த 1/4 லிட்டர் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், சுத்தமாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இல்லை நம்ம நெல்லிக்காயெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, நிறையா பேர் கேட்பீங்க, அக்கா நெல்லிக்காய் அடுத்து வெந்தயம் இதெல்லாம் குளிர்ச்சி மருதாணி குளிர்ச்சின்னு சொல்லுவீங்க. அதனால தான் நம்ம வந்து ஆயிலை நல்லா மிதமான சூட்டில் வச்சு காய்ச்சி எடுக்க போகிறோம். காய்ச்சி எடுக்கிறதுனால உங்களுக்கு சளி பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆயிலை நம்ம நல்லா கொதிக்க வச்சு உங்களுக்கு ஆற வச்சு பக்குவமாக தான் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அந்த சூடு பண்ணினாலே உங்களுக்கு வந்து அந்த சைடு எஃபெக்ட் பிரச்சனை வராது. நீங்கள் நம்பி தாராளமாக ரெடி பண்ணி போடலாம். இது நீங்கள் போட்ட செகண்ட்லேயே உங்கள் முடி வந்து மருதாணி எப்படி கலர் மாறுதோ அது மாதிரி இதில் போட்டிருக்கிற அந்த நெல்லிக்காய் இது எல்லாமே உங்கள் முடியை வந்து நல்ல கலர் மாற்றி கொடுக்கும். ஆயிலோட திக்னஸ் பாருங்கள் எந்த அளவு க்ரீனாக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா இதை உடச்சி விட்டு கலந்து விடுங்க. நல்லா வந்து சூடாக பொங்கி வரும். அதுக்கு தான் பாத்திரம் வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இரும்பு சட்டி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் கொதிக்கட்டும். ஆயில் அப்படியே நுர கட்டுது பாருங்கள், நல்லா கொதிக்கிறதுக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் பொங்கி வராமல் பார்த்துக்கணும். இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடியது ரோஸ்மரி தான். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மரி வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? முடியில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுக்கும்.
ஹேர் வந்து நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரோஸ்மெரி இருந்தால் சேர்த்துக்கோங்க, சப்போஸ் இல்லைன்னா ஆப்ஷன் தான். அது இல்லாமையே முடி வந்து நல்லாவே கருப்பாகும். நான் இருந்ததுனால 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். சரிங்களா? இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. நல்லா ஆயில் வந்து இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போ நெல்லிக்காய் நம்ம போட்டதுனால தான் ஆயில் வந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். எப்போவுமே வெறும் கருவேப்பிலை மருதாணி மட்டும் போட்டிங்கன்னா நல்லா க்ரீன் செல்ல ரொம்ப சூப்பராக வரும். நெல்லிக்காய் வந்து போட்டிங்கன்னா அந்த புளிப்பு தனத்துக்கு அப்படியே அந்த கலரிங் எப்படி மாற்றி கொடுக்குதோ அதே மாதிரி உங்கள் முடியை வந்து அந்தளவுக்கு கருப்பாக்கி கொடுக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய். ஜாதிக்காய் உங்களுக்கே தெரியும், இளநரைக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருள். ஒரு ஜாதிக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு இதை அப்படியே உள்ளே போட்டுருங்க. சரிங்களா? அந்த விதை இருக்கும் எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே உள்ளே போட்டுருங்க. இப்போ போட்ட வரவும் நல்லா கொதிக்குது. அதே அளவு நீங்கள் கடுக்காய் பொடி இருந்துச்சுன்னா கடுக்காய் எடுத்துக்கலாம். ஒரு வேளை கடுக்காய் இல்லை அப்படின்னா நான் இடித்து வச்சுருக்கேன் கடுக்காய் வந்து ஒரு அரை கடுக்காய் வந்து அது காயாக தான் எடுத்திருக்கேன். அதையும் இடித்து இதில் உள்ள சேர்த்துக்கலாம். கடுக்காய் ஜாதிக்காய் ரெண்டுமே வந்து போட்டிருக்கேன். நல்ல ஒரு பெனிஃபிட்டாக உங்களுக்கு வந்து முடியை வந்து நல்லா கருப்பாக்கி கொடுக்கும். இப்போ வந்து நம்ம போட்டுக்கிற எல்லா பொருளுமே உங்களுக்கு வெள்ளை முடிக்காக தான் அதிக ஒரு பலன் கொடுக்கும். சரிங்களா? அது கூடவே நம்ம முடியை வந்து நல்லா வளர வைக்கிறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ நல்ல ஆயில் வந்து ரெடி ஆகி இப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த நுரை பாருங்கள் மேலே பொங்கிட்டே வருது பாருங்கள். இதை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சோம்னா ஆயில் மட்டும் தனியாக வரும். நம்ம போட்ட பொருள் எல்லாமே கீழே போயிடும். அது வரைக்கும் இந்த ஆயிலை கொதிக்க வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து தலையில் தேய்ச்சாலும் உங்களுக்கு வந்து சளி வந்து பிடிக்காது. சரிங்களா? அந்த சத்துக்கள் எல்லாம் சுத்தமாக ஆயில் இறங்கிருச்சு அப்படின்னா இந்த நுரையெல்லாம் வந்து அடங்கிரும். ஆயில் தனியாக வரும். அதுதான் மெத்தேடு. குறைஞ்சபட்சம் 5 to 7 நிமிஷம் வரைக்கும் டைம் ஆகும். சரிங்களா? அதனால் இந்த நுரைகள் வந்து சலசலப்பு அடங்குச்சு அப்படின்னா நீங்கள் ஆயிலை வந்து நிறுத்திட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? அது வரைக்கும் நம்ம ரெடி ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நுரையெல்லாம் அப்படியே கம்மி ஆகுது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? அது லிக்விட் வந்து ஃபுல்லாக இறங்க இந்த மாதிரி நல்லா கம்மியாகி அந்த நுரைகள் வந்து போயிட்டு ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும். இதுதான் நம்ம வந்து வேணும். சரிங்களா? அப்படியே கீழே போகுது பாருங்கள். இந்த மாதிரி வந்து தானாக வந்து நுரையெல்லாம் அடங்கி கீழே போகும். தனியாக ஆயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது ஆயில் நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் அப்படியே கொதிக்குது பாருங்கள். நுரையெல்லாம் அடங்கிருச்சு. ஆயிலோட கலர் ரொம்ப சூப்பராக மாறிடுச்சு. நல்லா க்ரீன் ஷேடாக வந்து கலர் இங்கே பாருங்கள். நம்ம போட்ட பொருள் எல்லாம் கீழே போயிடுச்சு. ஆயில் தனியாக கிடைக்குது பாருங்கள். இப்படி தான் மாறணும். நுரை சுத்தமாக போனதுக்கப்புறம் ஆயில் இப்படி தனியாக வரும். இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ நுரை இருந்துச்சு. இப்போ எந்த அளவுக்கு ஆயில் வந்து இருக்குது பாருங்கள். இது கரெக்டான இப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்மில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இறக்கிடலாம். இப்போ இந்த பாத்திரத்தோட ஹீட்லேயே வந்து உங்களுக்கு அப்படியே கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். சரிங்களா? ஆயில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சு கூட அதோட இது பாருங்கள் எவ்வளோ கொதிக்குதுன்னு பாருங்கள். மைல்டாக வந்து அப்படியே கொதிக்குது. ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த ஆயில் வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். ஆனால் கம்பல்சரி இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை. 2 நாள் நீங்கள் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி தலைக்கு அப்ளை பண்ணலாம். வீடியோவுக்காக உங்களுக்கு நான் ஃபில்ட்ரு பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இதிலேயே தான் நான் ஊற்றி வைக்க போகிறேன். 2 நாள் அப்படிங்கிறது 3 நாள் கூட நீங்கள் இந்த பாத்திரத்தில் விட்டுறலாம். நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டி வச்சிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பலன் கிடைக்கும். இருந்தாலும் இப்போ நான் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆயில் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறப்ப எந்தளவு கலர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஆயிலை வந்து வடிகட்டிடலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள் எப்படி மாறி தனியாக ஆயில் வந்து எவ்வளோ சூப்பராக ஒரு பொடி கூட இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் வந்து ஆயில். ஆனால் நிறைய பேர் ஆயில் காய்ச்சினா எங்களுக்கு இப்படி வரமாட்டேங்குதுக்கா அப்படிங்கிறீங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடில் கண்டிப்பாக காய்ச்சுங்க, கண்டிப்பாக வரும். சரிங்களா? இப்போ சூடாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் வடிகட்டுங்க. இப்போ நம்ம வடிகட்டியாச்சு. ஆயிலோட கலர் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி வந்து வடிகட்டி வச்சு வடிச்சிட்டு இந்த ஆயிலை நீங்கள் அழகாக ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டு
டெய்லி நீங்கள் எப்போவுமே ஒர்க்குக்கு போகிறீங்க, இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா, காலையில் நல்லா உச்சந்தலையில் நல்லா வேர்க்கால்கள வச்சு வச்சு அப்படியே வந்து நீங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குளிக்கிறதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா போதும். நிறைய பேர் அக்கா டெய்லி ஆயில் வச்சா குளிக்கணுமாக்கான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த ஆயில் வச்சா குளிக்கணும் அவசியம்லாம் இல்லை. உங்களுக்கு டைம் இருக்கையில குளிச்சிங்கன்னா போதும். இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆயில் அப்படியே ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து செம்பருத்தி செடி அந்த இலை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த ஆயில் தேய்க்கிறதுக்கே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். ஆயில் மட்டும் இல்லைங்க, இந்த ஆயில் தேய்ச்சிட்டு நீங்கள் தலை சீவுறப்பே தெரியும் உங்களோட முடியோட அந்த சாஃப்ட்னஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரே வாரத்தில் நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் உங்கள் முடி வந்து வளர்கிறதும் முடி வந்து கருப்பாகிறதும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. ஹேர் டை வந்து அப்ளை பண்ண மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஆயிலை பயன்படுத்துங்க. சரிங்களா? இப்போ தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ஆயில் வந்து தேய்க்கிறப்ப ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக ஒரு வாரத்துக்கு ஒரு 2 டைமாவது இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்ல முடி வந்து நல்லா பஃபியாக வளரும். அதே மாதிரி அரிப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உச்சந்தலையில் இந்த மாதிரி ஆயிலை கொடுத்துட்டு நல்லா வந்து மசாஜ் கொடுங்க. கொடுக்குறப்ப தான் உங்கள் முடி வந்து நல்ல ஒரு சூப்பரான வேர்க்கால்களில் அந்த ஆயில் போயிட்டு நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து நீங்கள் மசாஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஃப்ரீயாக இருக்கிறப்ப மாதத்துலேயோ இல்லை வாரத்துலேயோ ஒரு 2 டைம் 3 டைம் இந்த மாதிரி வந்து மசாஜ் கொடுங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி கீழே அந்த நுனி முடியெல்லாம் வந்து இந்த மாதிரி லைட்டாக தான் போட்டு இழுக்கணும். சீப்பை போட்டு இழுக்காதீங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், லைட்டாக அந்த மாதிரி கொட முடியலை நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விடுறப்போ இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு முடி வந்து பஃபியாக ரொம்ப சூப்பராக வளரும். செம்மையாக முடி வளரும். ஆயிலை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக வந்து தேய்க்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் முடியும் வந்து உங்களுக்கு பஃபியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சீக்காத்தூள் போட்டு குளிச்சு பாருங்கள். முடி வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.